இந்த தேர்தல் மக்கள் சரியான தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் சட்ட ஒழுங்கு, போதை, கற்பழிப்பு, கொலை இப்படி ரொம்ப மிக மோசமாக இந்த அரசாங்கமானது நடந்து கொண்டிருந்தது. அதை மக்களால் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டது. பணம் இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தாங்க. 200 சீட்டு 250 சீட் பணம் விலை கொடுத்து வாங்கிடலாம் ஓட்டை. அப்படி இருந்தது. இந்த தேர்தலானது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரண மனிதன் கூட ஜெயிக்க முடியும். அப்படி இந்த தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி நம்ம விஜய் அவர்களுக்கு இந்து மணி பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றது, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த நாடு மதசார்பற்ற நாடு. வந்திருக்கக்கூடிய நாளை பதவியேற்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருக்கும் சமமாக நடக்க வேண்டும். இது மதசார்பற்ற நாடு, எந்த வேறுபாடு எல்லாம் நடக்க வேண்டும் என்று இந்து முன்னணி வேண்டுகோள் விடுக்கின்றது. இந்த அரசாங்கமானது திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டு சொல்லியிருக்கு மேலே தெய்வம் ஏற்றணும்னு. அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் கூட இந்த அரசாங்கமானது மதிக்கவில்லை. வருகின்ற காலங்களில் இந்த வருகின்ற புது அரசாங்கமானது சட்டத்துக்குட்பட்டு நடக்க வேண்டும் என்று கருதுகின்றது. மேலும் இந்த பணத்து மூலியமாக ஓட்டு வாங்கிடலாம், ஆட்சி அமைச்சிடலாங்கிறதுக்கு ஒரு பெரிய இந்த முடிவு கட்டியிருக்காங்க. அதனால் இந்து முன்னணி இந்த அரசாங்கம் நல்லா நீடிக்கணும். நமக்கு வருகின்ற இந்த தேர்தலில் மேற்கு வங்காள மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி அடைஞ்சிருக்கின்றது. அது மாதிரி 5 மாநிலங்களையும் கூட, குறிப்பாக 3 மாநிலங்களை முதலமைச்சர் தோற்றுருக்காங்க. கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு முதலமைச்சர் தோற்கக்கூடிய அளவில் இந்த ஆட்சியானது நடந்து கொண்டிருந்திருக்கின்றது. இது மக்கள் பாடம் ஊற்றியிருக்காங்க. இந்த கட்சிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். சிறுபான்மை ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் காணாமல் போய்விட்டது. இனிமேலாவது சமமாக எல்லாத்துக்கும் சமமாக நடக்க வேண்டும். அதற்கான வேலைகளை திமுக கட்சியும் சரி மற்ற கட்சியும் சரி இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இருந்தாலும் திமுக கூட்டணி கட்சியுடைய ஆதரவு தான் தேடி போறாரு. அதாவது இப்போ இதுவரைக்கும் கிடைச்ச தகவலில் காங்கிரஸ் ஆதரவு வேற வழி இல்லை. ஒரு பக்கம் நேர்மையான அரசு அமைப்புன்னு சொல்லியிருக்காரு, நிறைய வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நிறைவேற்றுவார்னு தெரியல. ஏற்கனவே 10 லட்சம் கோடி ஆனது கடன் இருக்குது. இப்போ அவர் சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வாக்குறுதி கொடுத்துருக்கார். இந்த வாக்குறுதி எப்படியெல்லாம் நிறைவேற்றுவார்னு தெரியல. வேறு அரசாங்கம் அமைக்கணும்னா ஏதோ ஒரு வகையில் கூட்டணி சேர்த்தாகணும். இப்போ காங்கிரஸ் ஏதோ ஆதரவு கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. காங்கிரஸ் இப்படி ஒரு ஊழல் அற்ற மற்ற கூட்டணியோடு சேர்ந்து அமைப்பாருன்னு அது போகிற காலப்போக்கில் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட வேறு வழி இல்லை. ஒரு மெஜாரிட்டி காமிக்கணும்னா யாரோ ஒருத்தர் கூட்டு சேர்ந்து ஆகும். அதிமுக என்டிஏ கூட்டணி எந்த ஒரு ஆதரவும் இப்போ தெரிவிக்காத சூழ்நிலை போகுது. இன்னும் அவங்க என்ன அவங்கள ஒரு பெரிய சண்டை கட்டிட்டு இருக்காங்க. யார் அவங்க ஆதரிக்கிறாங்களா, மந்திரி சபையில் இடம்பெறாங்களா, இப்படி அவங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் கூட மக்கள் இதெல்லாம் ஆகாதுன்னு தான் இந்த விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன இன்னொரு 10 சீட்டு வந்திருந்ததுன்னா அவர் நினைக்கிறது நடக்குமான்னு தெரியல. இப்போ 10வது நாள் இந்த ஏற்கனவே மக்கள் வேண்டான்னு சொன்ன கட்சியெல்லாம் சேர்த்த வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், வர்ற காலம் தான் அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஆளுநர்கிட்ட இன்னைக்கு நாளைக்கு பதவி பிரமாணத்துக்கு அனுமதி வர விஜய் சேர்ந்த நிலையில
ஆளுநர் வந்து 2 நாள் பெரும்பான்மை நிரூபிக்கணும், 48 மணி நேரம் தெரிவி வச்சிருக்காரு. இது வந்து மத்திய அரசுடைய அழுத்த காரணம் இருக்குமாங்கிறது. இல்லை பொதுவாக ஆளுநர் வந்து மெஜாரிட்டி காமிக்கணும் இல்லையா? அவருடைய 2 வாரம், ஆனா இவருக்கு சொன்னது 2 நாள். ஆளுநருடைய விருப்பம் தானே, 2 நாள் காமிக்கலாம் பாருங்க. ஏற்கனவே வந்து அவங்க காமிக்க நாளைக்கு பதவியேற்பு விழாவுக்கான முடிவு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வர்றாங்கிறது இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடுமே. ஏன்னா எல்லாம் நிறையா வந்து சேருக்கு தயாராக அவங்க மந்திரி ஏற்கனவே இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதிமுக இருக்குது, இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்றவர்கள் கட்சிகள் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் முதல் குத்தின்னு வேறு அவரு சொல்லிட்டு இருக்காரு. வருவாங்க நிறைய வந்து தனக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்குன்னா எல்லாம் வந்துடுவாங்க. மெஜாரிட்டி வந்து 3வது தரப்பட்டிருக்கு, 107 தொகுதியில் டெபாசிட்டே காலியாக இருக்கு. மக்கள் வந்து என்டிஏ கூட்டணி போகிறீங்கன்னு இல்லை, பொதுவாக இந்த 2 கட்சியுமே புறக்கணிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இவர் விஜய் வந்து இவ்வளோ இதாக வர்ற காரணம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க எந்த விதமான செலவு பண்ண மாதிரி தெரியல, விளம்பரம் பண்ண மாதிரி தெரியல. அவ்வளோ இந்த இருக்கக்கூடிய கட்சி மீது வெறுப்பாயிருக்கு, இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்படைஞ்சிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். திமுக வேற அவர் வழி இல்லையே. இல்லை, நமக்கு நேர்மையான ஆட்சி இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் வேற வழி இல்லையா, அவர் மெஜாரிட்டி காமிக்கணும்னு இவங்க யாரோ ஒருத்தரை கூப்பிட்டாங்க. ஆ, அதிமுக வலியுறுத்தலாம், மத்திய அரசு வலியுறுத்தலாம், பாஜக கொடுக்குற அளவுக்கு இங்கே அவ்வளோ எம்எல்ஏ இல்லை. பாஜக கொடுக்குற அளவுக்கு எம்எல்ஏ இல்லையே. கூட்டணி இருக்கிறாங்க, அதிமுக வச்சு நீங்க வலியுறுத்தலாம்ல. அது அவங்க கூட்டணி தானே. காங்கிரஸ் வந்து திமுகவோட இருந்தது, இப்போ அவங்க தனியாக வர்றாங்களே, அவங்க இஷ்டம் தானே அது.